ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு வெங்காய வத்தல் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு புழுங்கல் அரிசியை எடுத்துக்கிறேன். இதே வத்தலை நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு அரிசி ஊற வைக்க தேவையில்லை, மாவு அரைக்க தேவையில்லை, கூழ் காசவும் தேவையில்லை. டைரெக்டாக நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு வத்தல் விடணும். நம்ம கிள்ளு வத்தல் செய்கிறோமே அதே கான்செப்ட் தான். பழைய சாதம் நம்ம மீந்து போச்சுன்னா அந்த பழைய சாதத்தை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் அரைச்சி போய் கிள்ளு வத்தல் போடுவோம். அதே கான்செப்ட் தான். புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிடணும். அதில் இருக்கிற அழுக்கு, தூசி எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா ஒரு 4-5 தடவை போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும். நம்மளில் பல பேர் மொதல் நாள் நைட்டே வத்தலுக்கு காய்ச்சி வச்சுருவாங்க, மறுநாள் காலையில் ஏஞ்சி வத்தல் விடுவாங்க. இந்த வத்தலுக்கு அது மாதிரி செய்ய தேவையில்லை. நான் இன்றைக்கி ஒரு 10 லிட்டர் குக்கரை தாங்க எடுத்திருக்கேன். இந்த 10 லிட்டர் குக்கரில் எந்த கிண்ணத்தில் அரிசியை அளந்தனோ அதே கிண்ணத்தில் 4.5 கிண்ணம் தண்ணி அளந்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு சாதம் நல்லா குழைவாக வெந்து இருக்கணும். அதனால தான் 4.5 கிண்ணம் தண்ணி போடுறேன். எந்த அளவுக்கு சாதம் சாஃப்டாக வெந்திருக்குதோ அந்தளவுக்கு நமக்கு வத்தல் மொறுமொறுன்னு கிடைக்கும். ஸ்கூல் படிக்கிறப்போ மே மாதம் லீவ்லலாம் பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்போ இந்த மாதிரி வத்தலெல்லாம் போடுவாங்க. மொட்டை மாடியில் அடுப்பில் பாட்டி வத்தலுக்கு காசுவாங்க. கூட அவங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவோம். வத்தல் காசி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வத்தல் விடுவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா கதை பேசின்னு அரட்டை அடிச்சிக்கின்னு நாங்கள் வத்தல் விடுவோம். நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போது வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியையும் சேர்த்துக்கிறேன். வத்தலை பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக தான் போடணும். ஏன்னா இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறப்போ உப்பு கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வத்தலுக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு விட்டுற போகிறேன். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இது வத்தலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ப்ளெயினாக சாப்பிட்றத விட இது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சாப்பிட்றப்போ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ 4 விசில் அடங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாதம் இந்த மாதிரி குழைவாக வெந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரைச்சி வச்ச விழுதும் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வத்தல் விட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரேஷனில் கொடுத்த புடவையே 2ஆக மடித்து விரித்து போட்டுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சாதத்தோட பக்குவமும் பதமும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு முறுக்கு அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். பிளாஸ்டிக் கவர்லேயும் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு அச்சில் தான் போட்டு பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப பிடிச்சி அழுத்தி பிழியணுன்றது அவசியமே கிடையாது. நம்ம லேசாக அழுத்தினாலே நமக்கு நல்லா வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வருதுன்ட்டு. அவ்வளோதான், எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல பாருங்கள். இது லாஸ்ட்டு பேட்ச்சு. இதையும் நான் முறுக்கச்சில் போட்டு எடுத்துக்கிறேன். இது செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தமாகவே எனக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. இந்த சித்திரை பங்குனி வெயிலில் காலையில் நம்ம வத்தல் போட்டோன்னா சாயந்தரமே காஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு.
இது எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துட்டு பின்பக்கமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா வத்தல் வந்து அழகாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வரும்ன்ட்டு. அவ்வளோதான். இப்போ இதை ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கூட புடவையில் ஒட்டவே ஒட்டாது, தானாக அழகாக பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வெயிலில் நான் காய வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் இது வந்து 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்ல மொடன்னு காஞ்சி இருக்கணும். ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சிடுச்சு. எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா மொடன்னு இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு. சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சிம்பிளான ஈஸியான வெங்காய வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு, ரச சாதம், மோர் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். நமக்கு தொட்டுக்க ஏதாவது தேவைப்படும் போதெல்லாம் இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா நமக்கு 5 நிமிஷத்தில் சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இது ஒன்று இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஈவினிங் டைமில் போர் அடித்தாலும் இந்த வத்தலை நம்ம பொரித்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி தரப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேயே பொரிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வத்தல் எல்லாம் பார்த்திங்கன்னா கடைங்கள்லே கிடைக்குது. என்ன தான் கடைங்களில் எல்லாமே கிடைச்சாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராதுங்க. அதனால் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பரான மொறுன்னு வெங்காய வத்தல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.